அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் பித்தம் சம்பந்தப்பட்ட உடல் வாகு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே வாதம் பித்தம் பார்த்துட்டோம். இது வந்து கபம். கபம் என்றால் குளிர்ச்சி. இதன் தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் வந்து பருமனாக இருக்கும், உடல் வந்து குளிர்ச்சியான தன்மையாக இருக்கும், சகிப்புத்தன்மை இருக்கும், நல்ல ஒரு நினைவாற்றல் இருக்கும், அதிகமான தூக்கத்தை விரும்புவார்கள், சாக்லேட், ஸ்வீட், ஐஸ்கிரீம் இந்த மாதிரி பொருள்களை அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் அதனுடைய தன்மைகள். சரி, இந்த கபம் வந்து கூடிட்டா என்ன ஆகும்? உடல் வந்து குண்டடிச்சிக்கிட்டே போகும், குண்டாக இருக்கும், அதே உடல் பருமன், மலச்சிக்கல் ஏற்படலாம், செரியாமை கோளாறுகள் ஏற்படும், சளி, கபம், காய்ச்சல் இந்த மாதிரி அடிக்கடி வரும். இந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால என்ன செய்யும்? சுகர் வந்து வரலாம், கொலஸ்ட்ராலும் அதிகம் கூடும், சுகர் என்ற நோயும் வரலாம். இவர்கள் என்ன உணவு எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காரத்தன்மையான உணவு, அதாவது மிளகு, வெள்ளைப்பூடு, இஞ்சி, கிராம்பு இந்த மாதிரி காரத்தன்மையான உணவுகள் அதிகமாக சேர்த்துக்கணும். அதை போட்டு தண்ணியை சுட வச்சு அடிக்கடி குடிச்சுக்கிறலாம். எல்லா விதமான காய்கறிகளும் சாப்பிடலாம். அதில் கசப்புத்தன்மையான காய்கறிகள் நிறையா இருக்கும், கசப்புத்தன்மையான கீரைகள் அதிகமாக சாப்பிடலாம். பழங்களில் வந்து ஆரஞ்சு, மாதுளை, கொய்யாப்பழம் இந்த மாதிரி பழங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரும்போது நல்ல ரிசல்ட் தெரியும். அடுத்ததாக எண்ணெயில் பொரிக்கப்பட்ட உணவுகளை நம்ம அதிகமாக சேர்க்கக்கூடாது. மசாலா சம்மந்தப்பட்ட உணவுகள் சேர்க்கக்கூடாது. அதாவது நான் சொல்கிறேன், மிளகு, சீரகம், கிராம்பு, இஞ்சி இதுகள்லாம் காரத்தன்மையை ஏற்படும். நம்ம உடம்புல வந்து அமிலத்தை விரட்டிட்டு காரத்தன்மை ஏற்படும். இது உடம்புக்கு தேவையான எதிர்ப்பாற்றல். மசாலா சம்மந்தப்பட்ட உணவுகளை விட்டுறணும். இரவு 7 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.